ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியல்லேருந்து சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரகுராம் ஒரு முடிவு எடுத்துருந்தாங்க. இதுக்கு மேலேயும் கதிரோட தனா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து அவங்க ரெண்டு வரையும் பிரித்து விடுன்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துருந்தாங்க. அதுக்காக டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட சொல்லி அவங்க தனாகிட்டையும் கதிர்கிட்டையும் சொல்லவோ இது கெட்டதுமே குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ ரகுராம் கிட்ட எவ்வளவோ ஜானகியும் அவங்க அம்மாவும் மாயா எல்லாருமே எடுத்து சொல்கிறாங்க, இதை பற்றி நான் முடிவெடுத்து தான் வந்திருக்கிறேன், யாருமே இதை பற்றி பேசக்கூடாது, அப்படி ஏதாவது பேசுனீங்கன்னா நான் வீட்டை விட்டே போயிடுவேன் அப்படின்னு ரகுராம் சொல்லவோ எல்லாருமே அமைதியாகிருந்தாங்க. அடுத்து தனா கிட்ட சொல்கிறாங்க, தனா இதில் நீ கையெழுத்து போடுவே மாட்டேன்னு கேட்கும்போது அப்பா நான் கையெழுத்து போடுறேன்பா அப்படின்னு தனா சொல்லவும் இது கெட்டதுமே கதிர் அப்படி கலங்கி போய் நிற்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கதிரும் கையெழுத்து போடுறதாங்க. இதனால் ஜானகிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஜானகி அழுதுகிட்டே தனாவோட ரூமுக்கு வராங்க. அப்போ தனாவும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. என்ன தனா நீ இங்கே அழுதுகிட்டு இருக்கிற, நீ இதை பற்றி அப்பா கிட்ட சொல்லியிருக்க வேண்டியது தானே, கதிரோடு நீ சேர்ந்து வாழ ஆசைப்படுறத நீ உங்கள் அப்பா கிட்ட சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவர் சம்மதிச்சிருப்பார்ல அப்படிங்கும்போது எப்படிம்மா அவர் சம்மதிப்பார், நான் என்ன சொல்கிறதுக்கு, அப்போ எனக்கும் கார்த்திகை இருந்த எல்லா விஷயமும் நான் அவர்கிட்ட சொல்ல வேண்டியதாக வரும், அதை மட்டும் அவர் தெரிஞ்சுக்கிட்டாருன்னா அவர் தாங்கிப்பாரா, அந்த வீடியோ கார்த்திகிட்ட தான் இருக்குதுங்கிற விஷயம் அவருக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக அவரால் தாங்கிக்க முடியாது, அதுக்கப்புறமா அவர் தன்னுடைய உயிரே விட்டுருவாருமா, இதுக்கு நான் காரணமாயிடக்கூடாது, அதனால தான் நான் அமைதியாக இருந்துட்டேன், வேறு என்னால் என்ன பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லவும் ஜானகிக்கும் வேறு என் வழி இல்லாமல் பேசாமல் அமைதியாக இருந்துருந்தாங்க. ஐயோ என் கண் முன்னாடியே என் பொண்ணோட வாழ்க்கை நாசமாயிட்டு போகுது, இதுக்காகவா கடவுளே நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டேன், அந்த கார்த்திகிட்டேருந்து என் பொண்ணை காப்பாற்றுறதுக்காக நான் என்னெல்லாமோ நான் செய்திருக்கிறேன், ஆனால் கடைசியில் என் கணவராலேயே என் பொண்ணோட வாழ்க்கை நாசமாகுது, இப்போ என்ன பண்ணுறதுக்கு, என்னால் காப்பாற்ற முடியாமல் ஒரு நிலைமையில் இருக்கேன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி அவங்க சாமி ரூமிலேருந்து சாமிக்கிட்ட நின்று அவங்க அழுதுகிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே கோர்ட்டுக்கு வர மாதிரி தான் காட்டுறாங்க. அப்போ மாயா கதிர்கிட்ட சொல்கிறாங்க, கதிர் அவங்க கேட்டாங்கன்னா எனக்கு தனா தான் வேணும், தனா விட்டு நான் பிரிய மாட்டேன் அப்படின்னு நீ சொல்லிடு அப்படிங்கிறாங்க. எங்கே பார்த்தோம்னா ரகுராம் தனாவும் இருக்கவும் அப்போ தனாவை கூப்பிடுறாங்க. தனா கிட்ட லாயர் கேட்குறாங்க, என்னம்மா நீங்கள் உங்கள் கணவரை விட்டு பிரியறதுக்கு உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லவும் உடனே தனா ரகுராம் பார்க்குறாங்க. ரகுராம் ஆமாம் அப்படின்னு சொல்லுன்னு தலையசைக்கவும் தனாவும் ஆமான்னு சொல்லிக்கிட்டு அவங்க சம்மதிக்கிறாங்க. எனக்கு என்னுடைய கணவரை விட்டு நான் பிரியறதுக்கு எனக்கு முழு மனசோட நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டு ரகுராம் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. மாயா உடனே கதிர்கிட்ட சொல்கிறாங்க, கதிர் நீ அப்படி சொல்லிடாத கதிர், எனக்கு சம்மதம் இல்லைன்னு சொல்லிடு, அப்போ கண்டிப்பாக இந்த கேஸை தள்ளி வச்சுருவாங்க அப்படிங்கவும் கதிரும் மாயா கிட்ட சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. அங்கே போனதுமே லாயர் அவங்கக்கிட்ட கேட்குறாங்க, என்னங்க உங்களுக்கு உங்கள் மனைவி விட்டு பிரியறதுக்கு சம்மதமானு சொல்லி கேட்கும்போது மாயா மாட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தலையாட்டுறாங்க. ஆனால் கதிர் சொல்லிடுறாங்க. ரகுராமை பார்த்துட்டு இருக்கும்போது ரகுராம் ரொம்பவே கோவத்தோடு இருக்கிற மாதிரிக்கு அவங்களுக்கு தெரியுது. அப்போ கதிர் சொல்லிடுறாங்க, ஆமாம் நான் என் மனைவி விட்டு பிரியறதுக்கு எனக்கு முழு சம்மதம் தான் அப்படின்றதாங்க. இதை கேட்டதுமே மாயா அதிர்ச்சி அடைகிறாங்க. ரகுராம் ரொம்பவே சந்தோஷப்படவும் நம்ம நினச்சது எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிருச்சுது, இதுக்கப்புறம் நம்மளுக்கு இங்கே என்ன வேலை வா அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் தனாவை அழைச்சிட்டு அவங்க போயிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா கதிர் சோகத்தோடு அழுதுகிட்டு இருக்கும்போது மாயா கேட்குறாங்க, எதுக்கடா நீ இந்த மாதிரிக்கு சொன்ன, உனக்கு சம்மதம் இல்லைன்னு சொல்ல தானே சொன்னேன், நீ அப்படி சொன்ன அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுறதுக்கு மாயா, சொல்ல பண்ணாக்கி மாமாவுக்கு என்னை கண்டாலே பிடிக்கல, தனா அவன் மனசில் நான் இருக்கிறேன்னு நீ தான் சொல்கிறே தவிர அவள் எந்த விதத்துலேயும் அது வெளிக்காட்டினதே கிடையாது, பாரு அவ்வளோ ஒரு முன்னாடியும் அவள் என்னை பிரியறதுக்கு சம்மதம்னு சொல்லிட்டா, இதுக்கு பிறகு வலுக்கட்டாயமாக நான் அவளோட இருக்கிறதுல எந்த விதத்துலேயும் நியாயம் கிடையாது, அதனால தான் நானும் சம்மதம்னு சொல்லிட்டேன் அப்படிங்கவும் இது கெட்டதுமே மாயா ரொம்பவே பதட்டம் அடைகிறாங்க. என்னது நம்ம எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டோம், தனாவும் கதிரும் பிரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தானே நானும் பெரியம்மாவும் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டோம், கடைசியில் அது நடக்காமல் போயிடக்கூடாது, எப்படியாவது இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாயா ஒரு திட்டத்தை போடுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா தனாவுக்கு ஒரு ஃபோன் வருது. அப்போ தனாவும் அந்த ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க. இப்படி கதிர் தன்னுடைய உயிரை விட்டுட்டான் அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே தனா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன மாயா நீ சொல்கிறன்னு கேட்கும்போது ஆமாம் இந்த இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லவும் தனாவும் அழுதுகிட்டே நேராக போகிறாங்க. அங்கே பார்த்துட்டு கதிர் தான் நினச்சிக்கிட்டு அவங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. கதிர் நீ தானே என் மனசில் முழுசாக இருக்கிற, உன்னோட சேர்ந்து வாழணும்னு சொல்லி தான் நான் ஆசைப்பட்டுட்டு இருக்கிறேன், ஆனால் அது என்னால் வெளி சொல்ல முடியல, ஆனால் மற்றபடி என் மனசில் நீ தான் இருக்கிற, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும்னு நான் எவ்வளோ ஆசையோடும் கனவுகளோடு இருந்தேன், இப்படி என்னை
பாதியிலே விட்டுட்டு போயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு தனா அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து கதிர் பார்த்துட்டு இருக்கவும் இதை பார்த்து மாயா சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கதிர் வந்து தனா அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் தனா பார்க்குறாங்க. அப்போ கதிர் அங்கே நிற்கிறத பார்த்துட்டு தனா ஓடி வந்து கட்டி பிடிச்சி கதிருக்கு முத்தத்தெல்லாம் கொடுக்குறாங்க. இதை பார்த்து மாயா சந்தோஷப்பட்டுட்டு அவங்க வந்து கண்ணிலேருந்து கண்ணீர் வருது, அதை தொடச்சிக்கிட்டே வராங்க. அப்போ வந்து மாயா சொல்கிறாங்க, பாத்தியா கதிர், இப்போ மாதிரி நீ தனாவை புரிஞ்சுக்கிட்டியா, அவன் மனசில் நீ தான் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டியா, அவள் பெரியப்பாக்காக தான் இந்த மாதிரிலாம் சொல்கிறாளே தவிர மற்றபடி முழுசாக ஒன்றை தான் அவன் நினச்சிட்டு இருக்கிறா, உன் கூட சேர்ந்து வாழணும்னு அவன் ஆசைப்படுறா. அதனால தான் நான் அந்த மாதிரிக்கு ஒரு பொய் சொன்னேன். இந்த பொய்யால் நீங்கள் 2 பேரும் ஒன்று சேரணும்னு நினச்சேன், அதே மாதிரிக்கு நடந்து போச்சுது. இப்போ மாதிரி நீ தனா மனசில் நீ தான் இருக்குன்னு நீ புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டுட்டு கதிர் வந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. அப்போ தனா சொல்கிறாங்க, எனக்கு வேறு வழி இல்லாமல் தான் நான் அப்பாவுக்காக நான் அப்படி சொன்னேனே தவிர என் மனசில் இப்போ முழுசாக நீ தான் இருக்கிற அப்படிங்கிறாங்க. அப்போ மாயா சொல்கிறாங்க, தனா இதை நீ இங்கேருந்து சொன்னால் பத்தாது, நீ பெரியப்பா கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லு, கண்டிப்பாக வந்து அவருக்கு ஒன்றால் மட்டும்தான் புரிய வைக்க முடியும், நீ சொன்ன அவர் புரிஞ்சுப்பாரு தானா அப்படின்னு சொல்லவும் உடனே தானாவும் சொல்கிறாங்க, ஆமாம் இதுக்கு மேலே நான் வந்து இதை மறைச்சி வைக்கிறதுல எந்த வித அர்த்தமும் கிடையாது, அப்பா கிட்ட நான் இப்போவுமே நான் பேசிடுறது அப்படின்னு சொல்லிட்டு தனா கதிர் மாயா 3 பேருமே வந்து ரகுராமை பார்க்கறதுக்காக நேராக அவங்க வீட்டுக்கு வராங்க. அப்போ இந்த எல்லா விஷயமும் வந்து மகாலிங்க பார்த்துக்கிட்டு அவங்க நேராக புவனேஸ்வரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதை கிட்டதுமே புவனேஸ்வரி அதிர்ச்சி அடைகிறாங்க. தனா மட்டும் இந்த விஷயத்த வந்து ரகுராம் கிட்ட சொல்லிடக்கூடாது, சொன்னைக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி ஒரு தப்பான ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்போ இவங்க 3 பேருக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.